கலைஞர் உணவுப் பொருள் சோதனை கூடம் திறக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்டாலின் இணைப்பில் இருக்கிறார். ஸ்டாலின், கூடுதல் விவரம் என்ன? கூட்டுறவுத்துறை, சுற்றுச்சூழல் துறை மற்றும் தொழில்துறை சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகள் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்று வருகின்றன. தமிழ்நாடு முதலமைச்சர் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து பங்கேற்று காணொலி காட்சி வாயிலாக பல்வேறு மாவட்டங்களில் இந்த துறையின் கீழ் நடைபெறக்கூடிய அந்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்றிருக்கிறார். மிக முக்கியமாக தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் சார்பில் 4.66 கோடி ரூபாய் செலவில் நிறுவப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு உணவுப் பொருள் சோதனை கூடம் மற்றும் 17 கோடி ரூபாய் மதிப்பீட்டு செலவில் கட்டப்பட்டுள்ள 4 சேமிப்பு கிடங்கு வளாகங்கள், 36.25 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 58 நேரடி நெல் கொள்முதல் நிலைய கட்டடங்கள் மற்றும் கூட்டுறவுத்துறை சார்பில் 15 கோடி செலவில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டடங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து தற்போது திறந்து வைத்திருக்கிறார். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தில் 110 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளும் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சரால் வழங்கப்பட்டுள்ளன. கூட்டுறவுத்துறைக்கு அடுத்து சுற்றுச்சூழல் மற்றும் கால்நடை மாற்றம் மற்றும் வனத்துறை சார்பில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் வாயிலாக உதவி வன பாதுகாவலர்கள் பணியிடத்திற்கு தேர்வு செய்யப்பட்ட 9 நபர்களுக்கும் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியத்தின் உதவி பொறியாளர் பணியிடத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட 48 நபர்களில் 5 நபர்களுக்கும் பணி நியமன ஆணைகளை தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கியுள்ளார். அதனைத் தொடர்ந்து தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை சார்பில் தமிழ்நாட்டில் உள்ள சிறு நகரங்களுக்கு தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியினை கொண்டு செல்லும் நோக்கத்துடன் தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர் தாலுகா பிள்ளையார்பட்டி கிராமத்தில் 30.50 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் மற்றும் சேலம் மாவட்டம் ஓமலூர் தாலுகா ஆனைக்கவுண்டன்பட்டி மற்றும் கருப்பூர் கிராமத்தில் 29.50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள மினி டைடல் பூங்காக்களையும் தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்துள்ளார். விரிவான தகவல்களுக்கு நன்றி ஸ்டாலின். மினி டைடல் பூங்காக்கள் திறக்கப்பட உள்ளன. தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகம் துறை சார்பில் 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மினி டைடல் பூங்காக்கள் திறக்கப்பட்டுள்ளன. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக அதனை திறந்து வைத்திருக்கிறார். தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை சார்பில் மினி டைடல் பூங்காக்கள் திறக்கப்பட்டுள்ளன.